சிக்கன் ட்ரை ரோஸ்ட் கிரேவியை ஈஸியா செஞ்சிடுவீங்க. இந்த ரெசிபியோட ப்ரிப்பரேஷன் ரொம்பவே சிம்பிளுங்க, பட் டேஸ்ட் மட்டும் அட்டகாசமா இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணீங்கன்னா நீங்களே இந்த ரெசிபியை திரும்ப திரும்ப செய்வீங்க. டேஸ்ட் சும்மா அள்ளும். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 100 ml நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் ஜீரகம் அண்ட் கருவேப்பிலைய சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. நான் போன்லெஸ் சிக்கனா சேர்த்திருக்கேங்க. நாம சேர்த்திருக்கிற ஆயில்ல சிக்கன் நல்லா வதங்கட்டுங்க. சிக்கன்ல இருந்து தண்ணி பிரிஞ்சு வர்றதுக்கு கடாய 5 minutes க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்ப பாருங்க, தண்ணி பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. சிக்கனை நல்லா ஒரு தடவை கிளறி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல முத்தலான தேங்காய் அரை மூடி, பெரிய பல் பூண்டு 7, மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 1.5 ஸ்பூன், வரமிளகாய் 2, காஷ்மீரி மிளகாய் 4. நாம அரைச்ச பேஸ்ட் இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணுங்க. இத சிக்கனோட சேர்த்து அண்ட் வாட்டர் 200 ml சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு சில்லி பவுடர் 1 ஸ்பூன், சால்ட் 1 ஸ்பூன் சேர்த்து கிரேவியோட நல்லா கலந்து விட்டு கொதி வந்ததும் பேனை க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த கிரேவி சப்பாத்தி, பரோட்டா, தோசை, ரைஸ்னு எல்லாத்துக்கூடையும் சூப்பர் ஹிட் காம்போங்க. வெறும் 20 minutes இருந்தா போதும் இந்த சிக்கன் ட்ரை ரோஸ்ட் கிரேவி ரெடி பண்றதுக்கு. ஒரு 5 minutes கழிச்சு பேனை திறந்து ஒரு தடவை கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பேனை க்ளோஸ் பண்ணிடுங்க. கிரேவி கொஞ்சம் திக் ஆகும் போது லைட்டா ஆயில் பிரிஞ்சு மேலே வருங்க. அந்த டைம்ல ஒரு தடவை கலந்து விடுங்க. அப்பதான் சிக்கன் அடி பிடிக்காம இருக்கும். இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல இருந்து லோ ஃப்ளேமுக்கு மாத்திடுங்க. அப்பதான் ஆயில் பிரிஞ்சு வரும். இப்ப பாருங்க, ஆயில் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. ஃபைனலா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை தூவி ஒரு தடவை கிளறி சூடா சர்வ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு மேலே வந்தாதான் சிக்கன் சாஃப்ட் அண்ட் ஜூஸியா குக் ஆயிருக்குன்னு அர்த்தம். சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஜூஸி சிக்கனோட கிரேவி வேணும்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நாம ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரி சாஃப்டான சப்பாத்தி ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நான் சொல்ற டிப்ஸ ஃபாலோ பண்ணி பாருங்க. அப்புறம் டெய்லி நீங்க சப்பாத்தி தான் செய்வீங்க. வீடியோட எண்ட்ல ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லிருக்கேங்க, அதை மிஸ் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல கோதுமை மாவு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவோட நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு மாவை நல்லா பிசையுங்க. நான் சப்பாத்தி செய்யறதுக்கு முட்டை, பால், வார்ம் வாட்டர் எதையுமே யூஸ் பண்ண மாட்டேங்க. இது இல்லாமலேயே நம்மளால சாஃப்டான சப்பாத்தி செய்ய முடியும். நீங்க பிசைறதுல தாங்க இருக்கு சப்பாத்தி சாஃப்டா வரதுக்கு. நான் சொல்ற மெத்தட்ல செஞ்சீங்கன்னா 2-3 நாள் ஆனாலும் சப்பாத்தி சாஃப்டா இருக்கும். நான் 2 கரண்டி ஆயில் சேர்க்கிறேங்க. பிசையும் போதே நீங்க கொஞ்சம் அதிகமாவே ஆயில் சேர்த்து பிசைஞ்சு மாவை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க செய்யறதுனால உங்களுக்கு சுக்கா சப்பாத்தி கூட சாஃப்டா வரும். சப்பாத்தி மாவு இந்த கன்சிஸ்டன்சில வந்ததுக்கு அப்புறம் வீடியோல காமிக்கிற மாதிரி 2 தடவை நல்லா தட்டி மினிமம் 1 hour மாவை ரெஸ்ட் பண்ணி வைங்க. இப்ப நாம பிசைஞ்ச மாவுல ஒரு சின்னதா உருண்டை எடுத்து திரட்டி ஒரு பவுல்ல மைதா மாவு கொஞ்சமா எடுத்துக்கோங்க. அதுல சப்பாத்தி மாவை ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிப் பண்ணிக்கோங்க. இது 1 டைம் பண்ணா போதுங்க. சப்போஸ் நீங்க நிறைய தடவை மாவை டிப் பண்ணீங்கன்னா வரன்னு சப்பாத்தி ஹார்டா வரும். சோ சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு பின்னாடி 1 டைம் டிப் பண்ணா போதும். பேன்ல போட்ட உடனே ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் லேசா வெந்ததுக்கு அப்புறம் லேசா ஆயில் விட்டு கோல்டன் பிரவுனிஷ் கலர் வந்ததுக்கு அப்புறம் சப்பாத்தியை எடுத்துடுங்க. சில பேர் சப்பாத்தி மாவை குட்டி குட்டி ஸ்மால் பால்ஸா செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தியை தேய்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேங்க. ஏன்னா சப்பாத்தி மாவு வறண்டு போயிடும் அண்ட் சப்பாத்தி கூட சாஃப்டா வராது. இந்த மாதிரி தின் அண்ட் சூப்பர் சாஃப்டா சப்பாத்தி வரணும்னா சப்பாத்தி தேய்க்கும் போது ஒரு தடவை ஃப்ரண்ட் அண்ட் பேக் தேய்ச்சி மாவை நல்லா திருப்பி சப்பாத்தி தேய்ங்க. சப்போஸ் பூரி கட்டையில மாவை ஒட்டிச்சுன்னா மாவை தூவி தேய்ங்க. சப்பாத்தி செஞ்சு ஹாட் பாக்ஸ்ல வைக்காம சில்வர் டப்பாவில செஞ்சு வச்சிட்டீங்கன்னா நீங்க சாப்பிடும் போது டேஸ்ட் மாறாம சப்பாத்தி சாஃப்டா இருக்கும்.
சப்பாத்தியோட சிக்கன் சால்னா காம்பினேஷன் அட்டகாசமா இருக்குங்க. இந்த சிக்கன் சால்னா ரெசிபி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னும் 2 டேஸ்ல அப்லோட் பண்ணிடுவேங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்க. ஹோட்டல்ல கிடைக்கிற மசாலா ஃபிஷ் ஃப்ரை நல்ல கிறிஸ்பி அண்ட் ஜூசியா இருக்கும். அதுக்கு ரீசனே அதுல சேர்க்கிற மசாலா தான். அந்த சீக்ரெட் மசாலாவை இந்த வீடியோல ரிவீல் பண்றேன். டேஸ்ட் 100% கேரண்டி. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் சிக்கன் 65 பவுடர், அரிசி மாவு 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், கடலை மாவு 4 ஸ்பூன், ஆஃப் லெமன். நிறைய பேர் நம்ம சேனல்ல பிரியாணி மசாலா ரெசிபி கேக்குறீங்க. லாங் வீடியோல அப்லோட் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நாம ஆட் பண்ண மசாலா எல்லாம் கட்டி இல்லாம கொஞ்சமா தண்ணி விட்டு கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு கலந்துக்கோங்க. இந்த மசாலா ஃபிஷ் ஃப்ரையும் சூடான ரசம் சாதமும் அட்டகாசமான காம்போங்க. உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரையோட எந்த ஃபுட் பிடிக்கும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒரு மீனா அந்த மசாலாவுல சேர்த்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்ல மசாலாவை தடவுங்க. இந்த மசாலா ஃபிஷ் ஃப்ரைக்கு நான் பாறை மீன் 1 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா தான் சேர்த்திருக்கேன். மீன்ல மசாலா கலக்கும் போது மீனை தனித்தனியா வைக்காம நான் வச்சிருக்கிற மாதிரி ஒரு மீனுக்கு மேல இன்னொரு மீனை அடிக்க வைங்க. சோ தட் மசாலாஸ் எல்லாம் கீழே இறங்காம ஒரு மீன்ல இருந்து ஒரு மீனுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். நாம பொரிக்கும் போது ஈஸியா இருக்கும். இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸியான குயிக்கான ரெசிபிங்க. பிகினர்ஸ் கூட டேஸ்டியா செஞ்சிடலாம். மினிமம் 1 hour ஆவது ஃப்ரிட்ஜ்ல வைங்க. இப்போ ஒரு கடாயில பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் விட்டு நாம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற ஃபிஷ்ஷை இதுல ஆட் பண்ணுங்க. ஃபிஷ் கலர் சேஞ்ச் ஆயிருச்சுன்னா பாதி வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்ப நாம நெக்ஸ்ட் சைடு திருப்பி போட்டு கோல்டன் ரெட்டிஷ் கலர் வந்ததும் பபிள்ஸ் அடங்கினதும் எடுத்துருங்க. பாருங்க ஃபிஷ்ஷோட கலர் எப்படி வந்திருக்குன்னு. அப்படியே ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கிற மாதிரி. நான் கலருக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப காரம் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா ஃபுட் கலர் பவுடரை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க. இந்த மாதிரி ஒரு பேட்சா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இன்னொரு சீக்ரெட் டிப்ஸ் சொல்றேங்க. நிறைய பேர் தவாவுல ஃப்ரை பண்றது பெஸ்ட்னு சொல்லுவாங்க, ஏன்னா ஆயில் கம்மியா கன்சியூம் ஆகும்னு. பட் நீங்க இந்த மாதிரி ஆயில்ல ஃபிஷ் ஃப்ரை பண்றதுனால தவா ஃப்ரையை விட கம்மியா தான் ஆயில் கன்சியூம் ஆகும். மெயின் ரீசன் நாம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்றது இல்ல. சோ ஆயில் அதிகமாகவும் கன்சப்ஷன் ஆகாது அண்ட் ஃப்ரை பண்ணும்போது தெரிக்காது. மசாலாஸ் எல்லாம் கொஞ்சம் கூட பெரியாம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல மசாலா ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இன்னைக்கு நாம சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல்ல சிக்கன் சால்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். தோசை, சப்பாத்தி, பரோட்டான்னு எல்லாத்துக்கூடயும் டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 ஆனியன், 2 தக்காளி இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல 7 பல்லு பூண்டு நாம கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன்ல இருந்து ஒரு கைப்பிடி சேர்த்து நைஸா அரைச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு குக்கர்ல 50 ml நல்லெண்ணெய் விட்டு காஞ்சதும் நீலவாக்குல கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனை போட்டு இது கூட கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் நாம அரைச்சு வச்சிருக்கிற பூண்டு பேஸ்ட இதோட சேர்த்து வதக்கி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் இதோட தக்காளி போட்டு தக்காளி வதங்க கல் உப்பு கொஞ்சம் போட்டு வதக்கி விடுங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு வதக்கி 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தக்காளி வதங்கும் போது ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 மூடி முத்தலான தேங்காய், 3 ஸ்பூன் பெப்பர், 2 ஸ்பூன் ஜீரகம், 6 கிராம்பு, 2 பட்டை போட்டு நைஸா அரைச்சு வச்சுக்கோங்க. தக்காளி வதங்கினதும் வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை இதோட சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன்ல இருந்து தண்ணி பிரிஞ்சு மேலே வந்ததும் நான் வீட்டுல அரைச்சு வச்சிருக்கிற கறி மசால் பொடி 4 ஸ்பூன் போட்டு இதோட சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்து வதக்கி விடுங்க. நாம ஆட் பண்ண கறி மசால் பொடி சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆற மாதிரி கலந்து விடுங்க. அப்பதாங்க அந்த மசாலாஸ் எல்லாம் சிக்கனோட சேர்ந்து ஃபிளேவர் சூப்பரா வரும். நெக்ஸ்ட் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து விடுங்க. இந்த சிக்கனோட மசாலாஸ் நல்லா மிக்ஸ் ஆற மாதிரி கலந்து விடுங்க. இதோட அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் இதோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஜஸ்ட் 20 மினிட்ஸ் இருந்தா போதும். ஹோட்டல் ஸ்டைல் சால்னா ரெடி. 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு 10 நிமிஷம் சிம்ல வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விடுங்க.
பிரஷர் போனதும் குக்கரை திறந்தீங்கன்னா ஆயில் பிரிஞ்சு மேல வந்து பாக்குறதுக்கு கலர்ஃபுல்லா இருக்கும். இப்ப ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லிய மேல தூவி நல்லா கலந்து விடுங்க. ஒரு கடையோட பரோட்டா ஹிட் ஆறதே அதுக்கு கொடுக்கிற சால்னாவோட டேஸ்ட்ல தான். இந்த காரசாரமான சிக்கன் சால்னாவை செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.